மாங்காய் ஊறுகாய் செய்யலாமா? 2 மாங்காயை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச மாங்காய் எல்லாத்தையும் ஒரு துணியில் நல்லா ஈரம் போக காத்தாட விடலாம். அடுத்ததாக பொடி அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக காய வச்ச மாங்காய் எல்லாத்தையும் பவுலில் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாளிப்புக்கு கடாய் காஞ்சதும் 30 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது பொரிஞ்ச உடனே இந்த எண்ணெயை நல்லா ஆற விடலாம். ஆற விட்ட எண்ணெயை இந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட்டான துணி போட்டு மூடி 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அவ்வளோதாங்க, சுவையான காரசாரமான மாங்காய் ஊறுகாய் ரெடி.